வணக்கம். என்ன வேறு ஐயாக்கு? சபாநாயகர். சபாநாயகர் ஐயாக்குடைய பர்த்டேயோ? ஆமாம். எத்தனையாவது பிறந்த நாள்? 80வது. 80வது பிறந்த நாள். ஐயா ஃபர்ஸ்ட் யார் 80 பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணாங்க? முதலாவது யார் உங்களை பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தாங்க? பிராமணா? நவராஜ். அவர்தான் உங்களை பாசம் கூட விடியவில்லைண்ணா. அவர்தான் அதிகாலையில் உங்களை விஷ் பண்ணாரா? ஐயாவுடைய 80வது பிறந்த நாளை முன்னிட்டு MS அனுஷ்கா சர்ப்ரைஸ் கிட் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஓகே ஐயா, உங்களோட ஒரு உறவுகள், உங்களோட ரிலேஷன், சொந்தக்காரர் எங்கள்கிட்ட கொஞ்சம் கிஃப்ட் தந்து விட்டு அவங்கள கொடுக்க சொல்லி ஒவ்வொரு கிஃப்டாக பார்ப்போம் என்னன்னு. ஃபர்ஸ்ட்டுக்கு இதை கேக் அப்படிங்க. இதில் என்ன போட்டிருக்காங்க கேக்கில்? சபாநாயகம். உங்களோட பர்த்டே டேட்டை போட்டிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே சபாநாயகம். ரைட். கேக் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கு. யார் இந்த கேக்கை கொடுத்து விட்டுருப்பாங்க? ஐயா தான் சொல்லணும், நீங்க சொல்லுங்க. கனடாக்காரரா? இல்ல கனடாக்காரன் தெரியல. அவங்க அப்படி கனடான்ற வேர்ட்ஸே இல்லை. இங்க ஸ்ரீலங்கால இருக்காங்களா? இல்ல போய் இல்ல உண்மைக்கு தான் ஸ்ரீலங்கான்னு தான் சொன்னாங்க. உங்களோட ரிலேஷன்ஸ் இல்லையா ஸ்ரீலங்கால? எங்க வீட்டுல இருக்கிறவங்களோட பராமக்கம் அப்படி இல்ல. அப்ப யாரு கனடால யார் தந்திருப்பாங்க? கனடால சண்முகதாஸ் பராமகன். பராமகன் சண்முகதாசா? வேற யார் இருக்காங்க? பராமகள் மணிமேகலை. அப்படியான பேர் வழி ஒன்றும் சொல்லல. செல்வரஞ்சினி. கனடான பேரே இல்லை அதுல. நீங்க மங்கையர்கரசி அவங்க எங்க இருக்காங்க? மங்கையர்கரசி கனடால இல்ல. கனடால இல்ல. கனடா நாட்டுல இருந்து வேற இல்ல. வேற ஒரு இடத்துல இருந்து தான் வந்திருக்காங்க. உண்மைக்கும் நீங்க ஐயாவை கதைக்க விடணும். நீங்கெல்லாம் கதைக்கிறீங்க. சொல்லுங்க ஐயா, யார் தந்திருப்பாங்க அது கேக்? கேட்க அனுப்பிட்டாங்களா? அப்ப காலையில வந்துட்டா சில அவங்க தரமாட்டாங்களா காசு அனுப்பினாங்க? இது சின்ன வேலை தானே. காசு லட்சக்கணக்கில் அனுப்பிக்க இது ஒரு சின்ன கிஃப்ட் தானே. அவங்க கனடாவா? சரி, எனக்கு தெரியல என்ன மாதிரி கிஃப்ட் இருக்கு. இதே என்ன வேற இருக்கும் இதுக்குள்ள? உடுப்பா? ஏதோ சுவரா சொல்றீங்க. சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப். விச்சடுங்க அது பிரச்சனை. கிழிச்சு விடுங்க. உடனே ஜூஸ் ஆகாதான். என்ன கொடுத்து விட்டுருக்காங்க ஐயா? ஷர்ட்டும் சரம். விருப்பமா? அந்த ஷர்ட் உங்களுக்கு கலர் பிடிச்சிருக்கா? நீங்கள் பிளேன் ஷர்ட் தான் கூடுதலாக யூஸ் பண்ணுவீங்க. அவளோட பிளேனாக தான் தந்துருக்கான். யாருக்கு இப்படி தெரியும் ஐயா பிளேன் ஷர்ட் யூஸ் பண்ணுறேன்னு? யாருக்கு தெரியுமா? இன்னும் தெரியல. யார் தந்துருப்பாங்க அதை சொல்லுங்க வா. மணிமேகலை அவங்க இல்லை. எல்லாம் கனடால தான் இருக்காங்க. வேற நாட்டுல ஆக்கள் இல்லை உங்களுக்கு. அப்ப ஜெர்மன் இல்லாட்டி கனடா, லண்டன்லயும் இருக்காங்களா அவங்க? அவங்கள சொல்லி அப்ப லண்டன்கார கொஞ்சம் கவலைப்பட போறாங்களே. அவங்க விஷ் பண்ண இல்லையா ஐயா அடுத்து? அப்பயே நான் அவங்க யோசிப்பாங்களே தங்களை சொல்லலேன்னு சொல்லி. சான்ஸ் இல்லை, அவங்கள அனுப்ப சான்ஸ் இல்லை. அப்ப கனடால இருக்கிறவங்க தான் கொடுத்து விட்டுருப்பாங்க நினைக்கிறீங்க. என்ன ஒரு ஐயாவுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு ஸ்பெஷலா, உங்களுக்கு விரும்பின கிஃப்ட் உண்டு. அதை அவங்க சொன்னாங்க கொஞ்சம் வீடியோ கட் பண்ணிட்டு கொடுக்க சொல்லி. கொஞ்சம் பெருமதியான கிஃப்ட் ஆகுது. அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். இது ரெண்டும் யார் தந்திருப்பாங்கன்னு சொன்னால் நான் சரி அந்த கிஃப்ட் உங்களுக்கு தருவோம். இல்லாட்டி நாங்கள் கொண்டு அதை யூஸ் பண்ணுவோம். பிரச்சனை இல்லை. சரி, நாங்கள் அப்போ கேக்கை வெட்டிட்டு சொல்லவா இல்லாட்டி யார் தந்தேன்னு சொன்னால் அப்புறம் கேக்கை வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம்? சொன்னால் அப்புறம் வெட்டுவோமா? யாருன்னு உண்மைக்கும் சொல்லலை. கனடாவில் இருந்து தான் எங்களோட அவங்களோட கொடுக்க சொன்னாங்க. ஆனால் யாருண்டா அவங்களோட டெலிஃபோன் மூலமாக பர்சனலாக கதைப்போம்னு சொல்கிறாங்க. ரைட். அப்போ அவங்க 6 மணிக்கு அடுத்து உங்களோட கதைப்பாங்க.
ஃபஸ்ட்டுக்கு இந்த கேக்கையும் இந்த உடுப்பையும் என்ன ஒரு கிஃப்ட் ஒன்று உள்ளுக்குள்ள அதை நான் அப்புறம் தெல்லாம் உங்களுக்கு வேண்டாட்டி நாங்களும் கொண்டு போகலாம் அதுவும் பிரச்சனை. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த கேக்கை இந்த உடுப்பை உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் அனுப்பினாக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நன்றி நன்றி. நன்றி எல்லோரும் 80வது பிறந்த நாளை நினைவில் வச்சு செய்திருக்காங்க. அன்பால் உங்களோட உறவுகள் உங்களில் நல்ல மிகவும் அன்பாக இருக்காங்க. நான் தான் தூக்கி தூக்கி வளர்த்தெடுத்து விட்டா எல்லாம் பிராமக்களா? இதில் நிற்கிறதும் பராம. ரைட். இப்போ பிராமக்களாக இருந்தாலும் உங்களை அம்மா அப்பா மாதிரி நினைச்சு அவங்க உங்களை கேட்க இதை சர்ப்ரைஸ் செய்திருக்காங்க. நம்பித்தான் எல்லாம் வெளிநாட்டுக்கே போனது. ரைட். ஓகே ஓகே. ரைட். நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நன்றி மட்டும். நன்றி. நாங்கள் மறுபடியுமாய் MS அனுஷ்கா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை ஐயாவுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ரைட். உங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாம் நிற்கிறாங்கல்ல கூப்பிட்டு நாங்கள் கேக்கை வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம். ரைட். ஓகே. Happy birthday.